வணக்கம் சார், வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் பாலா, வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. என்ன சார், ஒரு சேஸ் பண்றதுக்கு ஒரு விக்கெட்டை கூட இழக்கவே கூடாதுன்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தா எப்படி சார் ஜெயிக்கிறது ஒரு மேட்ச்? ஒரு மனுஷன் என்ன சார் இது? 200 ரன்ஸ் சேஸ் பண்ற ஒரு மேட்ச் போர் அடிக்கும்னா இந்த ஒரு மேட்ச் தான். ஒரு விக்கெட்டே விடாம ஒரு ஃபைட்டே இல்லாம ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல ஒரு ரைட் ஹேண்டர் செஞ்சுரி, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல லெஃப்ட் ஹேண்டர் செஞ்சுரி. அதுக்கப்புறம் 200 ரன்ஸ் டிஃபெண்டிங்ல டிசிக்கு 4 லெஃப்ட் ஆர்மர்ஸ் போலிங்ல, 4 லெஃப்ட் ஆர்மர்ஸும் வெல் லெஃப்ட் விட்டாங்க மேட்சே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அவ்வளோ மோசம். இதுல என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்குன்னா, டிசி வந்து பேட்டிங் ஆடின போது ஜிடி வாஸ் போலிங் எக்ஸப்ஷனலி வெல். ஃபண்டாஸ்டிக்கா போட்ட போலிங்கும் அவங்க 199 அடிச்சாங்க. அதுதான் கிரெடிட் நம்ம KL ராகுல் அண்ட் கம்பெனிக்கு. பட் திருப்பி இவங்க அடிக்கும் போது இவங்க ஒரு போலிங் ஒன்று போட்டாங்க பாருங்க, அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தமிழ்நாட்டு புலி சாய் சுதர்ஷன் அவங்க எதிர் டீமை சாய்ச்சார் பாத்தீங்களா, அது வந்து அவுட்ஸ்டாண்டிங். சுப்மன் கில், ரியல் கில்லர் இன்ஸ்டிங், வேர் தேர் இஸ் அ கில் தேர் செவன். அவரு KL ரத்னா அவார்ட், KL ரத்னா அவார்ட் வேற யாருக்கு? ராகுலுக்கு தான். இதெல்லாம் தான் ஹைலைட்ஸ். சார், ரெண்டு டீமுடைய பவுலர்ஸுமே வந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவங்க சைடில் வந்துட்டு இந்த எஃபர்ட் எடுத்து போட்ட அந்த பவுலிங்கில் இவங்க அடித்தாங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் வந்து ஒரு மெயின் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஸ்டார்டிங்கில் பவர் பிளேயில் அவங்க அடிக்கும், இனிஷியலில் டுவர்ட்ஸ் த எண்ட் அவங்க போனதுக்கோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது நமக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி ஒரு அடி அடித்தாங்களோ அதை வந்து டுவர்ட்ஸ் த எண்டு வந்து அந்த பவுலர்ஸ் பிடிப்பாங்க, ஓரளவு கேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்றது மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய பேட்டிங் பத்தி தெளிவா சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல KL ராகுல் அண்ட் ஃபேஃப் பண்ணாங்க தெரியுமா? அந்த ஹர்ஷத் அண்ட் சிராஜ் போட்ட போலிங் ஹை கிளாஸ் போலிங். இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இவங்க வந்து 120 தாண்டுவாங்களான்ற மாதிரி இருந்தது. அங்கதான் KL ராகுல் நான் கிளாஸ்ன்னு சொல்றேன். பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் போலிங் வந்து பீக்ல இருக்கும்போது இந்த பீக்கோட ஒரு எக்ஸ்ட்ரா மைல் நான் போவேன் பேட்டிங்ல காட்டுறது KL ராகுல் ஒண்டிதான். ஹர்ஷத் போட்ட போலிங்ல ஃபேப் டியூப்ளசி பேட்டிங்கா இருந்துச்சு. அது ரொம்ப கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரைட் ஆர்ம் அவருடைய ஒரு இன் ஸ்விங், தட் இஸ் லெஃப்ட் ஆர்ம் உடைய அவுட் ஸ்விங், அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் உள்ள கையை வேற இப்படி மடக்கி வச்சுக்கிறாரு, எல்போ லாக் பண்ணி லொடக்கு நட்டிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். அவ்வளோ டாப் கிளாஸ் போலிங் ஹர்ஷத். ஸோ அந்த போலிங் சர்வைவ் ஆகி ஒரு விக்கெட் விழுந்த அப்புறமும் ஒரேல நீ ரெண்டு பேரும் ராகுல் கம்பைன் ஆனாங்களே, அந்த கிளாஸ் வந்து டாப் கிளாஸ், அந்த டெம்பரமெண்ட் வந்து டாப் கிளாஸ். அண்ட் அவங்க சாய் கிஷோரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கும், எல்லாருமே ரஷீத் கான் பிரில்லியன்டா போட்டது. அவர் ஒரிஜினல் போலிங்குடைய கிளிம்ஸஸ் ஒரு 60 to 70% நான் நீ பார்த்தேன். ஸோ போலிங் டாப் கிளாஸா போடுறாங்க ஜிடி. அதை இவங்க வந்து டிசி எக்ஸ்ட்ராடனரி ஆக்ஷன் இருக்காங்க. அண்ட் KL ராகுல் எனக்கு பர்சனலா ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி இருந்தது. தம்பி, ராஃப் அண்ட் இந்த இடத்துல இருந்து விராட் கோலி அடிச்ச ஒரு சிக்ஸ் பத்தி நீ பேசினே இருக்கல, நீ அது ஒரு சிக்ஸ் தானே பாத்திருக்க, அந்த மாதிரி உனக்கு எவ்வளவு வேணும் இப்ப நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து பிரசித்தா இருக்கட்டும், யார் போடாலும் சரி, என்ன எக்ஸ்ட்ராடனரி ஷாட்ஸ் அதெல்லாம். பா, பிரசித், சிராஜ் யார் போட்டாலும் ஃப்ரம் த கிரீஸ் எல்லாமே பவுன்ஸ் ஆகி வர பால், புக்கு புல் அடிக்க வேண்டிய பால கொஞ்சம் அலவன்ஸ் கொடுத்து லாங் ஆஃப் அடிச்சுன்னு சிக்ஸ். இன்னும் வேற லெவல் பேட்டிங் பார்த்தது. ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் குவாலிட்டேட்டிவ் நாக்ஸ் KL ராகுல். மூணு பேருமே டாப் கிளாஸ். அதாவது ஒரு கில்லோட 90, இவருடைய சாய் சுதர்ஷன் செஞ்சுரி, KL ராகுல் சொன்னீங்கன்னா, KL ராகுல் அண்ட் சாய் சுதர்ஷனை கம்பேர் பண்ணும்போது கிளியர் வின்னிங் நாக் சாய் சுதர்ஷன். பிகாஸ் சேசிங் டென்ஷன் இருக்கும்போது, டார்கெட் டென்ஷன் இருக்கும்போது இவ்வளவு பிரமாதமா ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சு டெம்பரமெண்டோட ஆடுறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் சாய் சுதர்ஷன். பட் குவாலிட்டேட்டிவ்லி சம் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் பிளேட் இன் T20 ஃபார் செஞ்சுரின்னு பார்க்கும்போது KL ராகுல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டார். சார், இவங்கள போன்ற வீரர்கள் செம்மையா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒரு அபிஷேக் போரேல் விளையாடினதா இருக்கட்டும், அக்சர் பட்டேல் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்னு வந்தவங்க எல்லாருமே அடிச்சுட்டே இருந்தாங்க அங்கே. அண்ட் அதில் எஸ்பெஷலி அக்சர் பட்டேல், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சரி ஓகே இப்போ வந்து ஒரு சூப்பராக போயிட்டு இருக்குதுப்பா மேட்ச்சு, ஸ்டப்ஸு போகட்டும், இவர் ரிஸ்வி இருக்கார், அசுதோஷ் இருக்கார், அவங்களாம் போகட்டும்னு இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் ஹி பேக் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ கேப்டன். அண்ட் அங்கே போய் அவரும் ஒரு டாப் பேட்ஸ்மேன் ரேஞ்சில் வந்துட்டு சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட்டில் இன்னைக்கு அடிச்சாரு. ஸோ அக்சர் பட்டேல், ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் க்ரோயிங் மோர் அண்ட் மோர் எவ்ரி டே. அக்சர் பட்டேல் ஆஸ் அ பேட்டர் கரெக்ட். அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், யார் அடிக்கும் போதும் ஆன் த ரைஸ் பால் வந்து அவங்க ஃபாஸ்டிஷா போட்டா இன்னும் ஃபாஸ்ட் அடிக்குது, ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்டிஷா போட்டு கூட. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஒன்னே ஒன்னு அவர் கரெக்ட் பண்ணிக்கலாம், என்னன்னா
அவர் வந்து தில்லா ஃபர்ஸ்ட் ஓவர் வர்றாரு. பட் எல்லா மேட்சும் அதை பண்ணணும் அவசியமே கிடையாது. அங்க சர்ப்ரைஸா வந்தா நல்லா இருக்கும். இப்போ அவங்களே பிளான் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அக்சர் பட்டேல் தான் நம்ம எப்படி அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு கல்பிரிட் இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு சர்ப்ரைஸ் வந்து நட்ராஜ் முதல் ஓவர்லயே மேட்ச் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு டெரிஃபிக்கான ஒரு ஹோல்டு மேட்ச்ல வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பால் டவுன் த லெக் சைட் 6 சாய் சுதர்ஷன். அதுக்கப்புறம் ஆஃப் சைட்ல ஒரு 3-4 வாரி வழங்கி ஸ்ட்ரெயிட்டாவே செட் த டெம்போ ஃபார் ஜிடி. ஸோ அது ரொம்ப ரொம்ப பேட் ஓவர். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் நட்ராஜ் டு போல் லைக் தட். நாட் ஈவன் ட்ரைங் 1 யார்கர், ஸ்ட்ரேயிங் டவுன் த லெக் சைட், ஸ்ட்ரேயிங் டவுன் தி ஆஃப் சைட் த்ரூ அவுட் தி ஓவர். அதுல எங்கேயோ வந்துட்டாங்க. அவன் வந்து சுப்மன் கில் ஒன்று பிரில்லியண்டா பண்ணாரு. அவர் தான் டாமினன்ட் பார்ட்னரா இருப்பார். ஆனா அவர் அதை பத்தி கவலையே படல. சாய் சுதர்சனுக்கு சரியா மாட்டுது பவுண்டரிஸ் உடனே 16 பால் 17 ரன்ஸ் அப்படி போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு செகண்ட் ஃபிடல் போயிட்டாரு. அவங்க எங்கேயுமே இன்னொரு விஷயம், சுப்மன் கில் நிறைய சிக்ஸ் அடிச்சா கூட சிக்ஸ் சைக்காலஜில கேல் சைக்காலஜில அவங்க போவே இல்லை. பவுண்டரிஸ் அடிக்கலாம் பெனிட்ரேட் பண்ணலான்ட்டே போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே டென்ஷன் இல்லை. பிளஸ் இவங்களுடைய போலிங் ரொம்ப கன்றாவியா இருந்து ஒரு ஓவர்ல கூட ஒருத்தர் கூட அவங்களை எங்கேயுமே ட்ரபிள் பண்ணல. ஸோ அவ்வளவு ஸ்மூத் சைலிங் ஆச்சாங்க. சார் ஜிடியுடைய பவுலர்ஸ்லேயே வந்துட்டு இந்த அர்ஷத் கான் அண்ட் ரஷீத் கான் 2 பேர் மட்டும் வந்து இந்த சைடு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ரஷீத் கானோ இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல அர்ஷத் கானோ இவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்டபிளான பவுலிங் இன்னைக்கு போட முடிஞ்சது. என்ன ரீசன்? அண்ட் அர்ஷத் கானுக்கு அந்த 2 ஓவருக்கு மேல ஒன்றும் நடக்க முடியாம போயிருச்சு. அது அதுக்கு மேல ஆயிடுச்சு உங்களோட சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் முதல்ல போலிங் போட்ட போது ஸ்டிங் இருந்தது கொஞ்சம். தட்ஸ் வை ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஸ்டிங் இருந்த சமயத்துல தான் ரஷீத் கான் போட்டார். ரஷீத் கானுடைய ரிதம் பழைய ரிதம் மாதிரி வந்துச்சு நீங்க ஆல்மோஸ்ட். பிகாஸ் ஷார்ட் பால்ஸ் போடல, ரொம்ப டாஸ் பண்ணி க்ளோஸ் பால் ஃபார் சிக்ஸுக்கும் போடல. இந்த கெஸ்ஸிங்ல அவருக்கு டெரிஃபிக்கா லெக் பிரேக் அண்ட் கூகுளில எது என்ன பால்னே தெரியாத அளவுக்கு மாட்டிச்சு பயங்கரமா. ஸோ பேட்டர்ஸால கிளியர் கட்டா போக முடியல. இதுதான் ஒரிஜினல் ரஷீத் கான். இப்படி போட்டவனா தான் 3 for 24 அந்த டைப், 3 for 19 அந்த மாதிரி டைப் ஆஃப் போலிங் நீங்க போட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிச்சு ஈஸியாச்சு. பட் சாய் சுதர்ஷன் அண்ட் கில்லுடைய வந்து ஜோடி நம்பர் 1 மாதிரி ஆயிப்போச்சு. அவங்க வந்தான்னாலே அவ்வளவுதான். நீங்க அன்லெஸ் அந்த சமயத்துல குறுக்க வந்து யாராவது ஒரு ஸ்பின்னர் யாராவது போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாலும் வழிய அவங்கள நீங்க நல்ல 7-8 ஓவருக்குலாம் நீங்க செட்டில் அவுட்ல அதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது. நீங்க குறுக்க அந்த சமயத்துல ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அந்த விப்ராஜோ யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணும். அது அவங்க பண்ணல. சிமிலர்லி இவங்க நல்ல ஒரேல் அண்ட் நம்ம கேஎல் ராகுல் டெரிஃபிக்கா கோயிங் கிரேட் கன்ஸ். அந்த சமயத்துல சாய் கிஷோர் இருக்கும். அவர் விக்கெட் டேக்கிங் போலர், அவர் லெஃப்ட் ஹாஃப் ஸ்பின்னர். அவர் போய் 12th ஓவர் இவரும் அந்த மிஸ்டேக் பண்ணார் சுப்மன் கில்லும். ஸோ அதுதான். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு டஃபா இல்லை. முதல் 6 to 7 overs வாஸ் ரியலி டஃப். பேட்டிங் வாஸ் டஃப். பட் கேஎல் ராகுல் கிளாஸ் காமிச்சார். கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிட்டேன்னு பாரு என்ன ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. செஞ்சுரி அடிச்ச நம்பர் ஆஃப் பால்ஸ்ல என்ன ஸ்ட்ரைக் ரேட் பா, கண்ணில் ஒத்திக்கலாம். எக்ஸ்ட்ராடனரி கேம். சார் செகண்ட் இன்னிங்ஸில் இந்த விக்கெட் டேக்கிங் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்ததுக்கு உங்களுடைய கேப்டன்சி பற்றி நீங்கள் எல்லாத்தையுமே சொன்னீங்க, அக்சர் பட்டேல். பட் இந்த இன்ட்ரடியூசிங் ஆஃப் ஸ்பின் ஏர்லி ஆர் சம்திங் எல்ஸ் கூட பீன் அ டிஃப்ரெண்ட் கேம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த பவர் பிளே அந்த மாதிரி கேட்குறேன் ஸ்டார்டிங்கில். So Shubman Gill and Sai Sudarshan are taking the game away from DC every ball. So அந்த சமயத்துல all that they needed was one bowler who could stem the rot. 6 பால்ல கொஞ்சம் கண்டேன். அதாவது மத்வால் முதல் மேட்ச்ல போட்ட மாதிரி டாப் ஹிட்டர்ஸ்க்கு அவர் போட்டாருன்னு சொன்ன தெரியுமா? ஒவ்வொரு ரன் தான் கொடுத்தாரு. ரன் கெட்டிங்க ஒரே ஒரு ஓவர் டஃப் ஆக்குவாங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே அதை பண்ணலன்றேன். அதான் சொன்னேன், 4 லெஃப்ட் ஆர்மர்ஸ் வச்சு 4 பேரும் பேட் ஆஃப் போடுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அவங்க எந்த ஓவருமே அவங்களை கண்டேன். இப்போ விக்கெட் ஒன்னு குவிக்கா யாராவது விக்கெட் எடுக்கணும், விக்கெட் எடுக்கல அப்படின்றச்சே ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு போட்டு கொஞ்சம் கண்டெயின் பண்ணிருக்கணும். விச் இஸ் ஒன்லி யார்கர் லெங்த். வேற எதை போட்டு நீங்க கண்டெயின் பண்ண முடியாது. அதையும் யாரும் பண்ணல. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 2 பேர் பிளேசிங், அதாவது எவ்ரி மேட்ச் அவங்க வந்தாங்கன்னா 60 to 70 பார்ட்னர்ஷிப் ஷூரா இருக்குன்றச்சே அவங்க இன் பிக் டைம் கிளிக் ஆயிட்டாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பயங்கரமா இஷ்டம். இவங்க லைன் ரொம்ப பேட் பாஸ். சொல்ல நட்ராஜன் டவுன் தி ஆஃப் சைடு, டவுன் தி லெக் சைடு. அதுவும் இந்த மாதிரி ஹிட்டர்ஸ் லைன் அண்ட் லெங்த் நீங்க கரெக்டா போடும்போதே கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறவங்க 2 பேருமே. இவங்களுக்கு போய் நீங்க வந்து அப்படியே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அவுட் சைட் லெக் ஸ்டம்ப்லாம் நீங்க போட்டீங்கன்னா ஃபண்டாஸ்டிக் ஆட்டம். ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. சர்வசாதாரணமா ஆட்டம். எனக்கு ஒருவேளை இந்த குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலரை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துக்கலாமோ இன்ஸ்டெட் ஆஃப் அக்சர் பட்டேல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அதை கேட்டிருந்தேன் சார் பவர் பிளே. ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா குல்தீப் கேன் டர்ன் போத் வேஸ்ன்றதுனால
அங்க வந்து மிஸ்டேக் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு எல்பிடபிள்யூ அவருக்கு வரலன்னு அவர் டோட்டலா மூட் அவுட் ஆயிடுச்சு. அவர் சீச்சி நானே வரல கிரிக்கெட்டை எழுதி கொடுத்தாரு. நானுமே வரமாட்டேன் மேட்சுக்கு. அந்த அம்பையர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணி திட்டி, அதாவது அம்பையர்ஸ் கால் நம்ம என்ன பண்ண முடியும்? வெரி க்ளோஸ் டிசிஷன். பட் அதுல அவர் கொஞ்சம் நேரத்துல அவர் போலிங் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அவருக்கு. பட் இவங்க இது யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு நல்ல ஒரு போட்டு தான் மாதிரி இருக்கும். ஸோ தட் சோ மச் ஸோ பாருங்க, நீங்க எல்லாருமே பேடா போட்டிருந்தாலும் 1 over to ஸ்பேர் அடிக்கிறாங்க 200. அதுதான் கிரேட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி வைண்ட் அப். சுப்மன் கில் அவருடைய மெச்சூரிட்டியை வந்துட்டு இன்னைக்கு இன்னுமே நிறைய காட்டியிருக்காரோ அப்படின்னு தோணுது எனக்கு. பிகாஸ் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அந்த பாயிண்ட் தான். அவர் நினச்சிருந்தா எந்த இடத்துல வேணாலும் அந்த செஞ்சுரிக்காக ஆடணுன்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருந்துருக்கலாம். பட் இன்னொரு எண்டில் ஆடிக்கிட்டு இருந்த அவர் வந்து அந்த செஞ்சுரியை மைண்ட்லேயே வச்சு கொஞ்சம் கூட ஆடாத மாதிரி தெரிஞ்சுது. நம்ம ஏற்கனவே ஒரு மேட்ச் பார்த்தோம், அதில் கூட இதே மாதிரி தான். அவர் வந்து இந்த ஒரு செஞ்சுரிங்கிறதெல்லாம் மைண்ட்லேயே வைக்காமல் ஆடி அதை விட நீ டீமை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணதெல்லாம் வந்துட்டு இதில் ஸ்க்ரீன்லேயே காட்டியிருந்தாங்க. ஸோ ஹிஸ் மெச்சூரிட்டி. ஆமாமா, நான் நேஷனல் லெவல்ல நான் கேப்டன் பண்ணியிருக்கேன், நான் வந்து உனக்கு சீனியரு, நீ அடிச்சிட்டா அதெல்லாம் எதையுமே மைண்ட்ல வர விடாம கிளீனா செகண்ட் ஃபிடில். அண்ட் எவ்ரி டைம் சாய் சுதர்ஷன் ஸ்கோர்ஸ் 25 or 50 or a good sixer or something, the way Gil goes and compliments அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. ஒரு டீமுக்கு அப்படிதான் இருக்கணும் கேப்டன். பிரமாதமா என்கரேஜ் பண்றாரு. அதனால அவங்க மெயின் வந்து அவங்க பவுண்டரிஸுக்கு போனாங்க பாஸ். சுப்மன் கில்லுக்கு 4-6 அடிக்கிறது தான். இருந்தாலும் சாய் சுதர்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமா கேப்ஸ் இஸ் ஃபைண்டிங் த கேப்ஸ் அண்ட் வந்து பேக் ஃபுட்ல ஜஸ்ட் புஷ் பண்றது எல்லாமே நல்லா பஞ்ச் பண்றாரு இப்போ. ஸோ தட் 2 ஃபீல்டு கன்வெர்ஜ் ஆகிறதுக்குள்ள 4 போற மாதிரிலாம் ரொம்ப பிரமாதமா ஆடுறாரு இப்போ. நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் அவரே கூட இன்னும் எண்ட் ஓவர்ஸ் இன்னும் பெட்டரா ஆடலாம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா இந்தியாவுக்கு வர போறணும்னு பேசின்னு இருக்காங்க. எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு இந்தியாவில் வந்து ஆடுறதுக்கு. இன்னும் எண்ட் ஓவர்ஸ் இன்னும் பயங்கர இம்ப்ரூவைசேஷனோட இப்படி டவுன் த லெக் சைடு இருந்து கவர்ஸ் மேல பாயிண்ட் மேல அடிக்குது. ஸ்கொயர் கட் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் போய் இப்படி அடிக்கிறதும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ டசன்ட் வேஸ்ட் டெலிவரிஸ். இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல பினாமினல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராக்ரஸ் அவரது பார்க்கும்போது. அதே மாதிரி தான் இப்போது இந்த கேப்டன்சி மேட்டர்லேயுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களோ அதை எல்லாருமே இந்த டெஸ்ட் கேப்டன்சி மேட்டரில் வந்துட்டு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் நம்ம ஏற்கனவே பேசினோம். அப்போ நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, சுப்மன் கில் கேப்டன்சிக்கு வரணுமா வேணாமான்னு. ஐ கேன் சி த சேம் திங் ஹேப்பனிங். எல்லாரும் இப்போ அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கிலாந்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு ஆங்ஸைட்டி கன்சர்னு மூவிங் பால் எப்படி ஆடுறதுன்றது தான். அங்க வந்து இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் பால் கேம். கொஞ்சம் குவிக்கா வரும், மூவ் ஆகும். ஸோ நமக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் கவலை. அந்த பேட்டிங் கவலையே நம்ம இப்ப என்னன்னா, கவாஸ்கர் ஒரு செம ஜோக் வச்சிருக்காரு. நம்ம கேப்டன் அண்ட் கோச் கில் அண்ட் கம்பீர் இருக்காங்களே, 2 பேருக்குமே இங்கிலாந்து ஆவரேஜ் 12-14. இதை வச்சு 2 பேர் காம்பினேஷன் அங்க போறாங்க ஒரு ஜோக் ஒன்று வச்சிருக்காரு. நியாயமான பாயிண்ட் தான். பட் அதை நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா ஹர்ஷா போக்ல என்ன பெருசா கிரிக்கெட் ஆடிருக்காரு, இவ்வளவு டெய்லி இவ்வளவு பேசுறாரு கமெண்ட்ரி நம்ம சொல்லலாம். அது நம்ம அந்த அளவுக்கு இல்லாத கூட ஒரு சிரிப்பு வந்தது சொன்ன போது. பட் இதுல என்ன வேலிட் பாயிண்ட் இருக்குன்னா, ஒருத்தருக்கு இப்போ அங்க ஆல்ரெடி இங்கிலாந்துல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, குட் ரெக்கார்ட் இருக்கு இங்கிலாந்துல. அந்த மாதிரி ஆள் வந்து கேப்டன்சில போகும்போது பேட்டிங் இவர் ஆட்டுவார்ப்பா. கேப்டன்சி ஒண்ணுதான் என்ன பண்ண போறான்னு பாக்கணும்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் என்ன பேட்டிங் ஆட போறான்றது ஒரு கவலை. அதை மீறி அவருக்கே தன்னுடைய முதல் கவலை பேட்டிங் ஓவர் கம் பண்ணிடணும் பிரச்சனைகளை. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேப்டன்சி வேற கரெக்டா பண்ணிட்டு இப்ப ரிஷப் பண்ட்டுக்கு ஐபிஎல்ல என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை அவருக்கு அங்க வரப்போகுது. பட் ஐ ஒன்லி விஷயம் குட் லக். பேட்டிங் கிளிக் ஆயிடுச்சுன்னா கேப்டன்சி கிளிக் ஆயிடும். மெயின் அந்த பேட்டிங் கிளிக் ஆகும். அதான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார் பிசிசிஐ என்ன மாதிரி ஒரு டெசிஷன் அதில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் ஒரு டபுள் ஹெட்டருக்கு அப்புறமா நாளைக்கு திங்கட்கிழமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய அடுத்த எல்லா மேட்சஸுமே வந்துட்டு சிங்கிள் மேட்சஸாக வரப்போகுது. வெயிட் அண்ட் வாட்ச் சார். வெயிட் அண்ட் வாட்ச் சார். உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம இந்தியா எது பண்ணாலும் பாகிஸ்தானுக்கு ஒரு பொய் சொல்றது, பைத்தியார்த்தனம் அதெல்லாம் நிறைய இருக்குல்ல. இப்ப லேட்டஸ்டா அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. விராட் கோலி டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார்ல, உடனே பாபர் அசம் ரிட்டையர் ஆயிடும். என்னன்னா நாங்க தான் பெட்டர். அவர் 36 வயசுல இருந்து ரிட்டையர் ஆனாரு, நாங்க 30 வயசுல ரிட்டையர் ஆகிறோம். எப்படி? அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆட முடியாது. பரவாயில்ல, விராட் கோலியை நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அவங்களே வெல்டன் கீப் இட் அப் பாபர் அசம் அவரே 30 பேர் போல இருக்கு. ரமேஷ் ராஜா வெல்டன் ரமேஷ் பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன் அவர் 30 பேர். ஸோ இந்த காமெடி ஒன்று போயிட்டு இருக்கு. அது ஒன்று தோணிச்சு. ஸோ இந்த 200 சேசிங்ல த்ரில்லரா போகாம ரொம்ப டோட்டலி ஒன் சைடட் ஆசமா இருக்கும்னு நினைச்சேன். ஓஎஸ்எல் ஒன் சைடட் மேட்சாவே இருந்துச்சு. அதுதான் ஒரே ஒரு வருத்தம். பட்
ஹேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் வந்து இந்த கலக்கிறார். சாய் சுதர்ஷன், சாய் சுடரசன் போட்டு கொல்றார் எல்லார் போலிங்கும். அது ரொம்ப ஹாப்பி. கேஎல் ராகுல் மெயின்டைனிங் இஸ் ஆர்டிஸ்ட்ரி. ஐ எம் அ கிளாஸ் அபார்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஹிட்டர்ஸ். ஐ ஹேவ் மை ஓன் ஸ்டைல்னு காட்டுறது. இன்னும் புது ரேஞ்ச் எல்லாம் எடுத்து விட்டுறாரு சவால்ல. பின்னாடி போய் அப்படி அடிக்கிறது, எங்க வேணா அடிப்பேன், பவுன்சரை ஸ்கொயரை தூக்கிட்டு அடிப்பேன், ஸ்ட்ரெயிட்லயும் அடிப்பேன் காமிச்சது ரொம்ப ரொம்ப கண்ணில் ஊத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் அவர் இந்தியாவுக்கு ஆடும்போது. அண்ட் அப்கோர்ஸ் சுமன் கில் கேட்கணும், அவருடைய சிக்ஸ் ஹிட்டிங் வந்து டாப் கிளாஸ், கிளியாரிட்டி. சம்டைம்ஸ் ஸ்பின்னர் அப்பெல்லாம் அக்ராஸ் ஆடும்போது கூட பர்ஃபெக்ட் அடிச்சிருந்தாரு இப்பெல்லாம். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஒரு சீரீஸ் வரும்போது இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கிறது நல்ல விஷயங்கள். நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் தமாஷோட we will again meet on R.